Hello everyone, this is Staff Ice Academy and we will be watching daily current affairs today. நம்ம இன்னைக்கு October 13 கான current affairs தான் பார்க்க போறோம். So இன்னைக்கான current affairs குள்ள டைரக்டா போயிடலாம். Okay? So இன்னைக்கு first current affairs என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தலாம். First current affairs என்ன அப்படினு பாத்தீங்கன்னா slender loris பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? So slender loris னா first என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So நான் தமிழ்ல சொல்லிடுறேன். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது என்னன்னு சொல்லிட்டு. slender loris னா வந்து தேவாங்கு அப்படிங்கறதா. ஓகேவா? So தேவாங்கு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கண்ணு கூட முட்டையா அது மட்டும் தான் பெருசா தெரியும் உடம்புல. So நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து கிரே கலர் தேவாங்கு தான் அதிகமா அந்த லோரிஸ் தான் அதிகமா தெரியும். ஓகேவா? So இதுல வந்து என்ன முக்கியமா பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து திண்டுக்கல் and கரூர். So இந்த two districtsல தான் வந்துட்டு இந்த தேவாங்கு that is lorisக்கான sanctuary வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃப் sanctuary ஃபார் ஸ்லெண்டர் லோரிஸ் இன் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வருது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அண்டு கரூரில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர் லோரிஸோட அந்த டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ கிரே ஸ்லெண்டர் லோரிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி இந்த ஸ்லெண்டர் லோரிஸ் எங்கெல்லாம் வந்து சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில். ஓகேவா? ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் காணப்படுது. ஸோ அதில் வந்து இந்த கிரேங்கிறது தான் இந்தியாவில் அதிகமாக காணப்படுது. இந்தியாலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷனில் இப்போ வந்து அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து என்விரான்மெண்டலுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் வந்து வயல்வெளியில் ஃபார்மர்ஸ்க்குலாம் பூச்செல்லாம் அதிகமாக சாப்பிட்டு அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கான ப்ராசஸ்லாம் இது பண்ணி கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ அது வந்து உதவியாக தானே இருக்குது. அதனால் வந்து அதை கன்சர்வ் பண்ணோங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் இதை எடுத்து பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இந்த திண்டுக்கல் அண்ட் கரூரில் 11,806.56 ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணி அதுக்கான வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நம்ம வந்து we are going to set up அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் இதோட ஜீனஸ் நேம் லோரிஸ். ஓகேவா? ஸ்லெண்டர் லோரிஸ் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது அண்ட் ஆல்சோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்ஸ் வகையை சேர்ந்தது. இது ப்ரைமேட்ஸ்னால் வந்துட்டு இந்த மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு மங்கீஸோட ரிலேட்டடான ஒன்று அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர் லோரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா கம்ப்ரைசஸ் 8 ஸ்டேட்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா அண்ட் ஆல்சோ சிக்கிம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னால இந்த 8 ஸ்டேட்ஸ் தான் மெயின்லி. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக ஒரு காமிக்கலாக ஒரு இது க்ளூ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அருண், அந்த அசாம் வந்து ஆஷா, மணி, மேகா, அப்புறம் வந்து இந்த 4 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து மிஸ்ஸோட நாகாலாந்து ட்ரிப் போய் சிக்கிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிமை வந்து அருண், ஆஷா, மணி, மேகாலயா, மிஸ்ஸோட நாகாலாந்து ட்ரிப் போய் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ருபீஸ் வந்து 6,600 crores வந்து ஒரு நியூ ஸ்கீம் வந்து நம்மளோட பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கோயிங் டு லான்ச் இன் திஸ் 8 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது முழுக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸை நல்லா டெவலப் பண்ணுறது. ஸோ இது விதமான எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸும் இந்த ஸ்டேட்ஸில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பியூர்லி இதோட எவ்வளோ க்ரோஸ் மதிப்பு அமைச்சிருக்காங்களோ அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தட் இஸ் ருபீஸ் 6,600 crores. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு அப்படியே இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலவிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின். ஓகேவா? ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ 4th ட்ரெயின் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு நம்ம PM மோடி இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் உன்னாலேருந்து
டெல்லியிலேருந்து உன்னா வரைக்கும், ஹிமாச்சல் பிரதேஷ் உன்னா வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் தான் இது. ஸோ October 13 வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 160 கிலோமீட்டர்ஸ் இதோட ஸ்பீடு. அண்ட் ஆல்சோ இது ஃபர்ஸ்ட் when it was introduced அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். முன்னாடி தேர்ட் வந்தே பாரத் ட்ரெயின் எப்போ வந்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா டு எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திலேருந்து இது வரைக்கும், மகாராஷ்டிராவில் மும்பை வரைக்கும், குஜராத் காந்திநகர்லேருந்து மகாராஷ்டிரா மும்பை வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின். இப்போ 4th ட்ரெயின் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் உன்னா. ஓகேவா? ஸோ அங்கே தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. டெல்லி டு உன்னா தான் இதோட ரூட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நேஷ்னல் போஸ்ட் வீக் 2022. ஓகே, ஸோ போஸ்ட் வீக்னா தேசிய அஞ்சல் வாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ஸோ அதுக்கான வீக்காக இப்போ செலிப்ரேட் பண்ணுறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் போஸ்ட் முன்னிட்டு வந்து எடுத்தது தான். ஸோ October 9 to October 13 வந்துட்டு இந்த போஸ்டல் வீக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபார் பிளானட் மூவிங் எ ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இயர்க்கான தீம். ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் போஸ்டல் வீக் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டல் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன்னமும் நமக்கு வேணும். போஸ்ட் தானே ஃபஸ்ட்டு அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து போஸ்டல் தான், ஃப்ரம் வேறு ஏரியாஸ்க்கு போகிறதுக்கெலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தோன்னா இந்த போஸ்டல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம இதை ப்ரொமோட் பண்ணோம், அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங். ஸோ ஆல் இந்தியா ரேங்கிங் வந்துட்டு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வேர்ல்டு எஜுகேஷன் வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் they used to release this report. ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங்கில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து டாப்பாக இருக்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி யூனியன் டெரிட்டரி தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டாப் 5 கவர்மெண்ட் ஸ்கூல், டாப் 10ல் டாப் 5 எல்லாமே டெல்லியோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் பற்றி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. So IMF prizes RBI for tightening the monetary policy to curb inflation in the country. Okay, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஆர்பிஐ வந்து நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி பாலிசி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா நான் நிறைய டைமே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஆர்கனைசேஷன் டு ரிசர்வ் மணி அசைட். ஓகேவா? ஸோ வேறு இதில் நாட்டில் வந்து நம்ம மணியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? இட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. எப்படி இவங்க வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வழியாகவும் இருக்கலாம், இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுன்னு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தடுத்த கண்ட்ரீஸும் வந்துட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஆர்பிஐ வந்து டைட்டன் பண்ணியிருக்கு இந்த ஃபினான்ஷியல் பாலிசி மூலிமா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக பண்ணியிருக்குன்னா இதில் இன்ஃப்ளேஷன் கம்மியாகுதுன்னா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி காவலர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேவா? குட்டி காவலருங்கிற ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம எம்கே ஸ்டாலின் வந்து நம்ம சிஎம் வந்து லான்ச் பண்ணது ஒன்று. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரோடோட அவேர்னஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் போய் சேரணும். ஸோ ஓகேவா? ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாலின் லாஜஸ் குட்டி காவலர் அப்படிங்கிறாங்களே, ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்கள, ஸோ அந்த பாடத்திட்டத்தில் அந்த எஜுகேஷனில் கொண்டு போய் இதை வந்து புகுத்துறாங்க. எப்படின்னா இதை ஒரு டைப் ஆஃப் லெசனாக வச்சு சாலை போக்குவரத்து, சாலையில் என்ன வந்து ரோட் பேஸில் ஆக்சிடென்ட்ஸ் எப்படி போகுது, ஸோ அதை பற்றின ஒரு லெசன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சில ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அதோட அம்பாசிடர்ஸாக வந்து நியமிச்சு அதில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த குட்டி காவலர், தட் இஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அதை புகுத்தணும், நெக்ஸ்ட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதான் அந்த குட்டி காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 66A. ஸோ இது வந்து ஒரு பாலிட்டி கம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இதோட செக்ஷன் வந்து 66A. ஸோ என்ன அப்படின்னா இந்த விதமான எதுவும் வந்து ஸ்பாம் மாதிரி ஒரு தேவையில்லாத மெயில்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளோட ஃபோன்ஸில் இந்த மேலே பரப்பப்பட்டுச்சுன்னா ஸோ அதை வந்து கண்டிக்கிற வகையில் வந்து கேஸ் அவங்க மேலே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து யார் தேவையில்லாத மீடியாஸில் வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பரப்புறது அந்தமாரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 3 years வந்து ஜெயில் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ 3 years ப்ரிஷனில் இது பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுப்பாங்க ஜெயிலில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து அண்டர் திஸ் ஆக்ட் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 2000 இதை கொண்டு வந்தாங்க. இந்தமாரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் பரப்புனாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டு தட் 2015 எப்படி ரைட் டு ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2015 இது வேணாம், அண்டர் திஸ் செக்ஷன் எந்த விதமான வந்து கேஸும் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இதை தாண்டியும் இப்போ வந்து அந்த கேசஸ் வந்து அண்டர் திஸ் இது வந்து ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அண்டர் திஸ் இதை ஃபைல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் நம்மளோட யூ லலித் இருக்கார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 3 weeksக்குள்ளே வந்துட்டு இதுக்கான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அது எல்லாமே திரும்ப வாங்கிடணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனிமேல் அண்டர் திஸ் எதுவுமே ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது. தட் இஸ் 66A கீழே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கீழே எதுவுமே பண்ணக்கூடாது. 2015 படி நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதான் 66A. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அம்பாசிடர். ஸோ நியூ அம்பாசிடர் ஃபார் குவைத் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூ இந்தியன் அம்பாசிடர் ஃபார் குவைத் இஸ் டாக்டர் ஆதர்ஷ் வைக்கா. ஸோ ஆதர்ஷ் வைக்கா தான் இந்தியன் அம்பாசிடர் ஃபார் குவைத் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி குவைத்துக்கான அம்பாசிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ஜார்ஜ். ஓகேவா? சிபி ஜார்ஜ் தான் நம்ம ஜப்பானோட அம்பாசிடராக ஆகிட்டார். இந்தியன் அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி ஜார்ஜ் ஆகிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ அவருக்கு அடுத்து இப்போ யார் வந்திருக்கா குவைத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதர்ஷ் வைக்கா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து MiG-29K. ஸோ MiG-29K அப்படிங்கிறத நம்ம ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நாட்டிலேருந்து நம்மளுக்கு கொண்டு வந்த ஒரு காம்பேட் ஏர்ப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்மளுக்கு வந்தது. ஓகேவா? ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2019-20லேயே இந்த மாதிரி கிராஷஸ், தட் இஸ் டெக்னாலஜி ப்ராப்ளம்னால நிறைய கிராஷஸ் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 2022 இப்போ வந்து கோவாலேருந்து கிராஷ் நடந்திருக்கு. தட் இஸ் MiG-29K அந்த ஃப்ளைட் வந்துட்டு INS விக்ரமாதித்யாலேருந்து கிளம்பி போய் கோவாவில் போயிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ளைட்ஸை வந்து ஒரு 10 years முன்னாடி வந்து 45 ஃப்ளைட்ஸை வந்துட்டு நம்ம வந்து வாங்கினோம் அவங்கக்கிட்ட இருந்து. இந்த போர் விமானங்களை வந்துட்டு ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கினோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் அந்த 1920லலாம் வந்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தட் இப்போயும் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எதுக்கு இங்கே பார்க்குறோன்னா என்ன ஃப்ளைட்டு நம்ம யார்கிட்டேருந்து வாங்கினோம் அது எதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேம்ஸ் 2022. ஸோ நேஷ்னல் கேம்ஸ் 2022 பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இன்றைக்கி பார்த்துலாம். ஓகேவா? பிகாஸ் வந்து வெனஸ்டே அன்னைக்கு வந்து முடிஞ்சிடுச்சு நேஷ்னல் கேம்ஸ். ஸோ வந்து 36th எடிஷன் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் குஜராத்தில் வந்துட்டு நடந்துச்சு. அண்ட் 6 cities இன் குஜராத்லேயும் நடந்துச்சு. ஆஃப்டர் 7 years பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து குஜராத்தில் நேஷ்னல் கேம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதில் சர்வீசஸ் டீம் தான் வந்து 4th டைமாக வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தமிழ்நாடு வந்து 5th place with 74 medals அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிச்சு எப்போ நடந்துச்சு? September 20 to October 12 வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டலி 23 days. ஸோ 60 cities முன்னாடியே சொன்னல. ஸோ என்னென்ன சிட்டிஸ்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அகமதாபாத், காந்தி நகர், ஸ்வாட், வதோதரா, ராஜ்கோட், பாவ்நகர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 cities நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட்டு 5 places இருக்கக்கூடிய மெடல் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சர்வீசஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 128 மெடல்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ சர்வீசஸில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சர்வீஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ஸோ போலீஸாக இருப்பாங்க, இந்த மாதிரி சர்வீஸில் அக்ராஸ் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேயும் கலந்துக்கிறவங்களா இருப்பாங்களே, ஸோ அவங்க கலந்துக்கிட்டு அவங்க தான் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித் 128 மெடல்ஸ் டோட்டலி அண்ட் அதில் கோல்டு மெடல் 61 வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் மகாராஷ்டிரா with 140 medals and also gold medal எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 medals and third one is Haryana is with 116 medals totally and gold பார்த்தீங்கன்னா 38 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். and fourth one is Karnataka with 88 medals totally and gold வந்து 27 இருக்குது. இந்த சில்வர் பிரான்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த்து வந்து தமிழ்நாடு வித் 25 கோல்ட் மெடல்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தமிழ்நாடு தான் நம்ம வந்து நோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ 25 கோல்ட் மெடல்ஸ், 22 சில்வர் மெடல்ஸ் அண்ட் 27 வந்துட்டு பிரான்ஸ் மெடல்ஸ் அண்ட் வி ஆர் ஹேவிங் டோட்டலி 74 மெடல்ஸ். ஓகேவா, ஸோ வி ஆர் இன் 5th place அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, குஜராத் தானே இதை ஹோஸ்ட் பண்ணுச்சு. ஸோ குஜராத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குஜராத் வந்து 49 மெடல்ஸ் வந்து டோட்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, 12th பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லாஸ்ட் டே நம்ம தமிழ்நாடு என்ன வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் டீம் வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து டோட்டலாக தமிழ்நாடு வந்து 20 கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ அதில் வந்து 74 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டல் மெடல்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸும் சாரி நாட் அ கண்ட்ரி, முன்னாடியும் கண்ட்ரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இன் அவர் ஸ்டேட், ஓகேவா, இந்த இந்தியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் மெடல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1249 எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து எல்லா மெடல்ஸும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1249. அதில் வந்து கோல்டு வந்து 382, சில்வர் வந்து 381 அண்ட் ஆல்சோ பிரான்ஸ் வந்து 489 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சாரி 486, 382, 381 and 486 bronze. ஓகேவா, ஸோ இது வந்து டோட்டல் மெடல்ஸ். இந்தியா டோட்டலாக எத்தனை கோல்டு எத்தனை சில்வர் எல்லாமே எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்துங்கிறது. ஓகே, சரி, இது உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபஸ்ட் பிளேஸில் 128 இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் 140 இருக்காங்க. அந்த மாதிரினா கோல்டு மெடல்ஸ் எவ்வளோ இருக்கோ, யார் கோல்டு மெடல்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் தே ஒன்லி ரிசர்வ் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சைல்டு மேரேஜ் பற்றி பார்த்துலாம். ஸோ சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னே இருக்குது. பட் ஆல்சோ இப்போயும் வந்து நிறையா ஸ்டேட்ஸில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து சைல்டு மேரேஜ் இப்போ அதிகமாக போயிட்டுருக்க ஸ்டேட் என்ன, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அண்டர் 21 கீழே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓகேவா, so it will be considered as child marriage only. so under 21 கீழ இந்த வெஸ்ட் பெங்கால் நிறைய மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. so child marriage இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கு. so வந்துட்டு ஜார்க்கண்ட் and வெஸ்ட் பெங்கால் டாப்ட் in worst state list in terms of child marriage அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37th நேஷ்னல் கேம்ஸ். ஓகேவா, ஸோ 37th நேஷ்னல் கேம்ஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்? இப்போ நம்மளுக்கு நடந்தது 36th நேஷ்னல் கேம்ஸ் 2022. ஸோ 37th நேஷ்னல் கேம்ஸ் 2023 எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடக்கும். ஓகேவா, கோவா டு கோ ஹோஸ்ட் கேம்ஸ் இன் அக்டோபர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜா பட்டேல் பற்றி பார்த்துலாம். ஓகேவா, ஸோ பூஜா பட்டேல் தான் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க இவங்க. ஸோ இவங்க நேஷ்னல் கேம்ஸில் ஃபஸ்ட்டு யோகாசனா அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்ட அத்லெட் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா பட்டேல். ஸோ இவங்க ரெக்கார்டில் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம்னா ஆர்டிக்ஸ்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆர்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து யோகாசனாஸில் ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுமாரி இருக்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு அத்லெட் டு வின் கோல்டு இன் யோகாசனா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் யாரை ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா பட்டேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCO ஆன்டி டெரரிசம். ஸோ SCO சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு SCO அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ SCO வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் இன் நியூ டெல்லி அப்படிங்கிறது வந்து முன்னாடியே வந்துடுச்சு. ஓகேவா, சரி, இந்த
SCO அப்படிங்கிறதுக்கான ஆன்டி டெரரிசம் ட்ரில் வந்து நம்ம ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மனேஷாரில் அக்டோபர் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 2 நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆல்சோ இஸ் கோயிங் டு டேக் பார்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து இந்த ஜேட் ரேட்ஸ் டு கண்டக்டிங் SCO இன் இந்தியா. ஓகேவா? ஸோ என்னென்ன ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஜேட் டு ரேட்ஸும். ஸோ ஜேட்னா என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், ஜாயிண்ட் ஆன்டி டெரர் எக்ஸசைஸ், அதான் ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்ஸ் ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது 2மான ட்ரில்ஸை வந்து SCO இந்தியா வந்து கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இன் திஸ் பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ கோயிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானும் இந்தியாவும் SCOவில் எப்போ சேர்ந்தோம், வி ஜாயின்ட் இன் 2017. ஸோ சைமல்டேனியஸாக நம்ம ஒரே இயரில் தான் வந்து 2 பேருமே சேர்ந்துருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஒரு மிஸ்சலேனியஸ் நியூஸாக வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாடை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ குவாட் ஒரு மிஸ்சலேனியஸ் நியூஸ் பார்த்துலாம். ஓகேவா? குவாட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது குவாட் கண்ட்ரீஸ். ஸோ யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா இருக்குது, இந்தியா இருக்குது, அதுக்கப்புறம் ஜப்பான் இருக்குது, ஜப்பான், அப்புறம் US இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், US சேர்ந்து தான் இந்த குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ பசிபிக் ரீஜியன் சைடு, அந்த டெரிட்டரிஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்க சைடு வந்துட்டு China is keeping eye on Indo-Pacific regions territories. ஸோ அதனால் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ் இவங்க இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பட் சைனா வந்து அதுக்கான ஒர்க்கை இன்னுமே நல்லா, அதை கைப்பற்றதுக்கான ஒர்க்கை இன்னுமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான லிஸ்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அமாங் 12 கண்ட்ரீஸ் நம்ம வந்து இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், அது ரீதியான டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம 4th பிளேஸில் தான் இருக்கோம். பட் சைனா வந்து எல்லா நாட்டையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் இன்னொரு நியூஸ் பார்த்துடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா US அண்ட் இந்தியா, ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த நியூ எனர்ஜி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்ட்னர்ஷிப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த எனர்ஜி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ அதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப், ஸோ டு க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ரெகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ வந்துட்டு இதை பற்றியும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் இன்றைக்கி என்ன நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு அண்ட் ஒரு நியூஸ் போய்கிட்டே இருக்குன்னா இஸ் அபவுட் வந்து சரோகேசி. ஸோ நோ ப்ராப்ளம், இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதை பற்றின வந்து பாலிட்டிகம் CA வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு we discussed. So hope you all understand the video. Be regular to watch. Thank you.